vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. Welcome to the show. Welcome back to my channel. So Avatar Fire and Ash aka Avatar 3 பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். சொல்றதுக்கு என்னன்னு சொல்கிறது இல்லை. வடிவேலன் ஒரு படத்தில் நல்லா இருக்கலாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்கலாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஐ டெல் யூ திஸ், இந்த மாதிரி படைப்புகள் ரேர் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டஃப். இதுக்கு மறுபடியும் வருவாங்க 3.25 மணி நேரம் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வருவாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி படைப்புகளுக்கெல்லாம் டைம் கொடுக்கலாம்டா. சத்தியமாக சொல்கிறேன், டைம் கொடுக்கலாம். கண்டதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி தினம் மணிக்கணக்காக நம்ம எல்லோரும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படைப்புக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறதெல்லாம் பாவமெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு அப்படியே அள்ளி பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி வச்சுக்க வேண்டிய மாதிரி ஒரு படைப்புகள் இதெல்லாம். இந்த மாதிரி மூவி மேக்கர்ஸ் எல்லாம் ஒரு சில வாட்டி தான் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் பிறக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை அள்ளி எடுத்து வச்சுக்க வேண்டியது நல்லது. இதையும் நம்ம வந்துட்டு இல்லைங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் பண்ணோன்னா சங்கடப்படுற மாதிரி படங்கள் தான் வரும். தொடர்ந்து அதே தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் கருத்து. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சொல்லிக்கிறேன். கதைக்கெல்லாம் அதே தாங்க. ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு பேண்டோராவை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க பேசிக்கலாக. ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு லூப் ஹோல் கிடச்சிருது. ஏன்னா ஹியூமன் பீங்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்துட்டு அங்கே வந்து மூச்சு வாங்குது. அந்த மாஸ்க் போட்டு தான் மூச்சு வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வந்துட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அது பண்ணுறாங்களா, ஆக்கிரமிக்கிறாங்களா, அதை தாண்டி இன்னொரு க்ரீச்சர் கிட்ட வேற இன்னொரு சம்பவமான விஷயம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஸோ அந்த ஆக்கிரமிக்கிறது மட்டும் பத்தாமல் அந்த க்ரீச்சர்களையும் அழிச்சு அதுக்கிட்ட இருக்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. இந்த பிளானில் ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு சக்சீட் ஆனாங்களா, இல்லை வழக்கம் போல் நாவி பீப்புளெலாம் சேர்ந்து அந்த ப்ளூ கலர் மக்கள்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் பேசிக்கலான கதைக்களம். பட் மேக்கிங் வைஸ் அதான் சொல்கிறேன், இது ஒரு தனி உலகம். இது வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும். தயவுசெய்து தியேட்டரில் முடிஞ்சால் பார்த்துருங்க. ஓகே, முடியவே முடியாதுதான் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் முடியணும் கொஞ்சமாச்சு லைக் வந்துட்டு பார்த்துலாமா இல்லையாங்கிற யோசனை இருந்தாலும் தயவுசெய்து தியேட்டரில் பார்த்துருங்க. அதுவும் 3Dயில் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க, வேறு மாதிரி அப்படியே அப்படி சாஞ்சு உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு படைப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கலர்ஸு, அந்த க்ரீச்சர்ஸு, அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் கடைசியில், அதுவும் அந்த எண்டுலெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு கிளானுக்கு இன்னொரு கிளானுக்கு சண்டை வரும்போது அந்த இக்ரான்னு சொல்ல வந்துருமா அந்த பறவை, அதுக்கெல்லாம் அடிச்சுட்டு திரியும் போது அது ஒரு பக்கம், கீழே தண்ணிக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அது எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு பேச்சு வரமாட்டேதுங்க. திஸ் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். கிரியேஷன்ஸ் லைக் தீஸ் ஷுட் பி ட்ரெஷர்ட் அண்ட் சப்போர்ட்டட் லைக் மேட். ஸோ தட் கிரியேஷன்ஸ் லைக் திஸ் கீப் கம்மிங் அப். எனக்கு வந்து இது வந்து வேறு அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. சவுண்ட் டிசைன் அடேங்கப்பா, அதுவும் அந்த வேல் மாதிரி க்ரீச்சர் ஒன்று இருக்குது, டுல்கோன்னு சொல்கிறாங்க. அந்த டுல்கோங்கிற க்ரீச்சர் பேசும்போது ஒரு சவுண்ட் டிசைன் ஒன்று பண்ணி ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு அந்த வேல் க்ரீச்சர் பேசும்போது வந்து ஒரு சவுண்டு பண்ணோன்னா கால் அதிர்ச்சிங்க. ஐயோ, நான்லாம் அள்ளு விட்டுருச்சுருங்க. அதுக்கப்புறம் அது வருமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அது இல்லை, அந்த வேலோட சவுண்டு தான் வந்துட்டு அது கொடுத்துட்டு இருக்குது. அதை ஃபுல் மூவி அதே சவுண்ட் தான் கொடுக்குது. பட் அதே மாதிரி சவுண்டு கொடுக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கால் அதிர்ற மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் ஒரு ப்ராப்பர் தியேட்டரில் போனீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சம்பவமாக இருந்துச்சுங்க. அது நான் சொன்ன மாதிரி கடைசியில் அந்த ஃபைட் சீக்வன்சஸ் ஆகட்டும், இவங்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே கற்பனைங்க. எதுவுமே வந்துட்டு ரியல் வேர்ல்டில் இல்லை, இது எல்லாமே கற்பனை. அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான உலகத்தை க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு ஃபேமிலி ட்ராமா வச்சு, ஒரு சர்வைவல் ட்ராமா வச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா வச்சு, எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுங்க. சரியா, நான் வந்து இதுக்கு வந்து ஜேம்ஸ் கேமரோன் எனக்கு காசு அமிச்சாங்கன்னா நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தளவு கிடையாது, நினச்சிக்கோங்க. நான் வந்து இது கொடியை தூக்குவேன். அண்ட் ஐ வில் சே தீஸ் ஆர் ட்ரெஷர்ஸ். ஃபில்ம் மேக்கராக ஃபிலிம் லவ்வராக வந்துட்டு இதெல்லாம் நான் ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அப்படி நான் அள்ளி பிடிச்சிப்பேன், அப்படியே அள்ளி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு விட்டே கொடுக்க மாட்டேன். யார் வேணால் சண்டைக்கு வாங்க பரவாயில்ல. பட் ஃபார் மீ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். அண்ட்
ஃபார் மீ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வாஸ் அமேசிங். அந்த வரங்கிற அந்த லேடி கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரு. அப்புறம் அந்த ஒரு கேர்னலாகவும் ஒருத்தன் நம்ம ஜேக் சல்லி அண்ட் ஃபேமிலி எக்ஸெட்ரா 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 கிரிங்கிற கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் ஸ்பைடருங்கிற கேரக்டர் ஆகட்டும், எல்லாம் இதெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸு. நீங்கள் பாருங்கள், நான் எதுவும் சொல்ல விரும்பல. லோவாக் அப்படிங்கிற கேரக்டர் அவங்களாகட்டும், அவ்வளோதாங்க. நான் ஒவ்வொன்றா வந்துட்டு டைசெக்ட் பண்ணி சொல்ல விரும்பல. எனக்கு பர்சனலாக பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, அமேசிங்காக இருந்துச்சு. தியேட்டரில் பார்த்து ரசித்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். அதை அப்படியே விசில் அடித்து செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி என்ன படைப்படாடே அப்பா ஹேட்ஸ் ஆஃப் நம்ம மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். என்னை பொறுத்தளவுக்கு. மற்றவங்க என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை திட்டணும்னாலும் திட்டிக்கணும், நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் மை தாட்ஸ் ஆன் அவதார் 3 அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.